ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எப்போவுமே நான் செய்கிற வேலை ஆல்ரெடி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுபடி நெக்ஸ்ட்டு வேலை என்னன்னா, சாமானத்தெல்லாம் க்ளீனாக கழுவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா வீட்டில் நான் ஒண்டி தான் இருக்கிறேன். சமைக்கணும் பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே, காலேஜ்லேருந்து வரத்துக்குள்ளேவே. நிறைய பேர் சாமான் விழுந்துருச்சுங்க. ஏன்னா காத்தால செய்கிற வேலை தெரியும் இல்லைங்களா? ஒரு சாமான் எடுக்கணும்னா 10 சாமான் எடுக்கும். சென்டரில் டீ காஃபி குடிக்கணும். நிறையவே வேலை இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் போயின்னு இருக்குங்க. கடவுளுடைய கிருபையினால் வழி நடத்தின்னு போயிருக்கிறோம். வீட்டில் இருந்த காசு நகை நட்டு எல்லாமே போட்டு தான் நம்ம வீடு வாசலே கட்டணும். போன வருஷமே எதுவுமே கொண்டாடல. கல்யாண நாள், பிறந்த நாள் எதுவுமே இல்லை. ஏன்னா வீடு கட்டின புதுசு இல்லைங்களா, எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வருஷமும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்களால் ஈஸ்டர் நல்லபடியாக கொண்டாட முடிஞ்சிச்சு. April 17 என்னுடைய கல்யாண நாள். செலிப்ரேட் பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல. மோஸ்ட்லி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அவருக்கு ஓட்டு எலெக்ஷன் மீட்டிங் இருக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் கவர்மெண்ட் ஜாப் தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேட்சுங்க பிரித்து கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் ட்ரைனிங் 17 ட்ரைனிங் மார்னிங் 8:30 to ஈவினிங் சொன்னார். பட் அவர் லீவ் போடலான் தான் இருந்தால் கம்பல்சரி லீவ் போடக்கூடாது, எல்லாருமே வந்தே வரணும், எல்லாருமே அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால அவர் போவார். அதனால இந்த வருஷம் கொண்டாடல. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கொண்டாடுறது கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுறேன். எதுவே சஸ்பென்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. லைஃப்பில் ஏச்சோமா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, சமைச்சோமா, ஒரு 4 பேருக்கு போட்டோமா, ஹாப்பியாக இருந்தோமா தாங்க. மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சோம். பட் அவர் சீக்கிரமாக வந்தார்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் எங்கன்னா வெளியே போவோம். அப்படி இல்லைன்னா பார்க்கலாங்க 17 நாட்கள் எப்படி போகுதுன்னு. எங்கள் ஜோய்மாக்கு சாப்பாடு கையோட கை சமைச்சிட்டா எல்லாத்தையுமே ஒருடைய கழுவி வச்சுட்டா கை ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. திரும்ப திரும்ப சமைக்கணும், திரும்ப திரும்ப செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் ஆகுது. அவங்களுக்கும் சிக்கன் போட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு அந்த சாமானத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். மிச்சம் மீதி இவ்வளோ சாமான் தான் இருக்குது. இத்தையோ கையோட கை கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சமைக்கலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கிறேன். எல்லா சாமானத்தையுமே கழுவி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. கொஞ்சம் வெளியே போகலான்னு பிளான் இருந்துச்சுங்கோ. ஆனால் எனக்கு உடம்பு நல்லால, அதனால நான் போகல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கிறாரு. கல்யாண நாள் கொண்டாட முடியல. இந்த மாதிரி எனக்கு வேலை ரொம்ப தூரம், பெங்களூரில் யஷ்வந்த்புரத்துக்கிட்ட இருக்குங்க. அது ஸ்கூலா காலேஜான்னு தெரியல. அங்கே போகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போடுறதுக்கு சான்ஸே இல்லை. சரி பரவாயில்ல விடுங்கோ, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பார்க்கலாங்க, எதாவது சஸ்பென்ஸ் வச்சுக்கிறாரா இல்லை சைலண்ட்டாக ஆகிடுறாரான்னு தெரில. மனுஷனுக்கு நிம்மதி இருக்கணுங்க. எதுவும் செலிப்ரேட் பண்ணனாலும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருந்தால் தாங்க அதை நம்மளுக்கு அது கை கூடி வரும். இது நான் கிச்சனில் சைடில் வச்சுருக்குவேன், இந்த பித்தளை பாத்திரம். இது எங்களுக்கு ஏமாற்றி விற்றுட்டாங்க. இந்த பித்தளை பாத்திரம் சைடு வாய் இருக்குது இல்லைங்களா, அங்கே பாருங்க எவ்வளோ மோட்டாவாக இருக்குது. அது எவ்வளோ தேய்ச்சாலும் அது போகவே இல்லை. எனக்கு எப்போவுமே கிச்சனில் வேலை செய்யும்போது கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா கையோடு நம்ம கண்ணு கெட்டுற வேலைக்கு எது அழுக்காக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் தான் நான் நினைக்குவேன். சரி இந்த இந்த பித்தளை பாத்திரத்தை கூட வாஸை கூட கழுவிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக புளியோ லிக்விடை போட்டு கொஞ்சம் ஊற வச்சு நான் வச்சிடுறேன். இப்போவும் இப்படி தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் கழுவ மாட்டாங்க. அதை நான் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் தேய்க்கும் போது எவ்வளோ பலன்னு ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு நீ தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தேய்ச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃப்ளவர் கூட கையோட அப்படியே அதையே வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பலன்னு ஆயிடுச்சு.
சும்மா வெறியும் அது லிக்விடு புளி அதில் தேய்ச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ பலன்னு இருக்குது. இன்னொரு வாட்டி நான் தேய்ச்சி காட்டுறேன். அந்த பிளாக் கோடு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பிளாக் கோடு தாங்க நான் சொன்னேன். ஏமாற்றி எங்கள் தலையில் கட்டிட்டாங்க. ஷிங்கில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. அப்படியே ஹாலுக்கு வந்தேன். ஹாலில் வந்தோன்னா டேபிள் மேலே இருக்கிறது டெய்லி இது தாங்க நடக்குது. ஆனால் நான் வீட்டில் இருக்க தொட்டு என்னோடய வீடியோ தான் என்னால் போட முடியும். பக்கத்து வீட்டில் போய்ட்டு வீடியோ எடுத்து போட முடியாது இல்லைங்களா. என் வீட்டில் என்ன கெலிஜாக இருக்கோ, என் வீட்டில் என்ன சுத்தம் பண்ணணுமோ அது எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். கசக்கி வச்ச துணிங்க எல்லாமே எடுத்து போட்டு என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. பட்டு எப்போவுமே உடம்பு நல்லா இருக்கும்போது நான் செஞ்சுருவேன். நல்லா இல்லாத மொத்தம் கத்தினே இருக்குவேன். பாப்பா கொஞ்சம் மடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நானே செஞ்சிட்டேங்கோ. எப்போவுமே எங்கள் 4 பேர் துணி தாங்க இவ்வளோ தான் இருக்கும். எப்போவுமே வீட்டில் உக்காந்துனுக்கும் மொத்தம் எல்லாமே இழுத்து போட்டு செய்வேன். எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இப்போ இல்லைங்களா, அதனால் எல்லா வேலையும் நான் தாங்க செய்யணும். எனக்கு தைராய்டு சுகர் இருக்கிறத தொட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது செய்கிறதுக்கு. அதனால் செஞ்சால் தாங்க கொஞ்சம் உடம்பு ஆக்டிவாக இருக்கும். இல்லைல்ல எலும்பெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆகிடும். டாக்டர் சொன்னால் கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கோசரம் செய்கிறவங்க நான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க. நான் தைராய்டு இருக்குது சுகர் இருக்குதுனால உட்காந்துக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது மேல் வேலை தான் இப்படி செஞ்சுருக்கிறேன். மேலே இருக்கிற கப்போர்டு முதலாவது உடம்பு நல்லா இருந்தால் எது வேணும் எது வேண்டாம் அந்த சாமானத்துக்கு நல்லா நான் ரிட்டர்ன் எடுத்து போட்டுடுவேன். நான் என்னத்துக்கு சொல்கிறதுக்கு வந்தேன் இல்லைங்கண்ணா, உங்கள்கிட்ட எல்லாருமே இந்த வீடியோவில் நான் யூடியூப்பில் பார்க்கும்போதோ மழை வரும்போதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்கோ, வெயில் அடிக்குதா எல்லாருக்குமே தெரியும், மழை அடிக்குதா எல்லாருக்குமே தெரியும். மழையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்க, அதை நினச்சே பார்க்குறதில்ல. இப்போ தான் மழை ஜோராக வருது, சில்லுன்னு ஒரு காஃபி குடிக்கணும், சூடாக ஒரு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினைக்கும் போது ஏழைப்பட்டவங்களை ஏங்கோ நீங்கள் நினைக்க மாட்டேன்றீங்க. இந்த மழை வரும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம், நீங்கள் 3 அப்ஸ்டர் 4 அப்ஸ்டர் டெரஸில் இருக்கலாம், இல்லை சின்ன வீட்டில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேசும்போது யூடியூப்பில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லைங்களா, நான் சில யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆகிடும். மழை வருது, சூடாக காஃபி குடிக்கலாம், சூடாக பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படி சொல்கிறீங்க. உங்களை விட கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் நினச்சி பார்க்குறீங்களா? அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் உங்களால் பண்ண முடியாதா? இந்த மழையில் நம்மளாம் இவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறோம். அந்த மழையில் காய் விற்கிறவங்கள, மீன் விற்கிறவங்கள, இந்த வண்டி தள்ளி விற்கிறாங்களா, அவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? நான் எப்போவுமே பார்க்கும்போது அதை நான் நினைக்குவேன். எல்லாருமே என்ன அது மழை வந்துச்சுன்னா சூடாக சில்லுனாகுது, வெயில் சீசன் வந்தால் சில்லுனா ஜூஸ் குடிக்கலாம் அப்படியெல்லாம் நீங்கள் ஜூஸ் குடிங்கோ, பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க, யாரும் உங்களை வாண்டான்னு சொல்ல. ஆனால் இன்னொரு கஷ்டத்தில் நீங்கள் அதை சுகம் காண்றீங்க தெரியுங்களா? மழை வருது நம்ம சூடாக சாப்பிட்லான்னு. வேண்டாங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுந்தே ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க பேசுகிற வார்த்தைங்கெல்லாம் அப்படி தான் இருக்குதுங்கோ. ஹாப்பியாகுதில்ல, சந்தோஷமாக்குதில்லன்னு. உங்களை விட கீழே இருக்கிறவங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன். 5 நிமிஷம் அது நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் விட்டுணுன்னு சொல்லிட்டு தாங்க நான் அந்த யூடியூப்பில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 மந்த் 2 அதெல்லாம் வேண்டாங்க. நல்லது எது கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு, அதை நான் எடுத்து நான் இதில் பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வீட்டில் வரைக்கும் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுக்காரர் நல்லா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்மளால் முடிஞ்சது ஏழை ஜனங்களுக்கு உதவணும். அப்படி தாங்க நம்ம லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும். எப்போவுமே சொல்கிற பாருங்கோ, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்கோ. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் இருந்துச்சு, மோர் செஞ்சு சாப்பிட்லாமேன்னு பார்த்தேன். சரி, கோல்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் தாளிச்சே சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு இது கூட கொஞ்சமாக மோர் அடித்து ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சுங்க. அதனால தான் செஞ்சேன். சாயங்காலம் ஆன உடனே எங்கள் பொண்ணு,
நேற்று நைட்டு 12 மணிக்கு கேட்டாங்க, மம்மி எனக்கு குலாப் ஜாமுன் வேணும். நைட்டு 12 மணிக்கு எங்கே போய் வாங்கின்னு வர்றதுங்கோ. அதனால வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு தயிருக்கு மாங்காய் வறுக்க வச்சுன்னு சாப்பிட்டேன். குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றி குலாப் ஜாமுன் பவுடரை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்கோ. சர்க்கரை வந்து எந்த டம்ளரில் போடுறீங்களோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி, ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதித்து இது வந்து நம்ம எண்ணெய் இல்லைங்களா, எண்ணெய் தாளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப். சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, கெட்டியாக விட்டுடுறாங்க, அப்படி இல்லைன்னா தண்ணியாக விட்டுடுறாங்க. இப்போ நம்ம கோல்டு வின்னரு சன்ஃப்ளவர் ஆயிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்குதுங்கோ, அந்த ஸ்டேஜ் இது வரணும். கொஞ்சமாக கேசரி கலரு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லோ கலரு. இப்போ பாருங்க, ஒரே ஒரு கொஞ்சம் பிச்சு பிச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது பிசைஞ்சு வச்சு இல்லைங்களா, எல்லாருமே குலாப் ஜாமுன் பவுடரை வந்து மாவு மாதிரி போட்டு பிசைஞ்சுன்னு இருக்குவாங்க, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி. எப்போவுமே குலாப் ஜாமுன் மாவு பிச்சு பிச்சுன்னு தாங்க பிசையணும். நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம ரோல் பண்ணோம்னா அது அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிச்சா கம்மியாக காஞ்சிக்குதான்னு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒருத்தர் 4-5 திக் போட்டுருவாங்க, அது கொஞ்சம் எதனா பேசிங் இருக்குவாங்க, இல்லை டக்குன்னு விட்டுடுவாங்க, அது தீஞ்சு போயிடும். பாருங்கள், நான் ஒன்று போட்டு பிசைஞ்சு கரெக்டாக அது தீயாமல் வந்த தொட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 4 நாளாக போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா கலரி கொடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். ஒடியறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்லா கலரி கொடுத்து, ஏன்னா 4 பக்கமும் அது ப்ரௌன் கலர் ஆகணும். அதனால் நான் ஆல்ரெடி சக்கரை பாகு எடுத்து வச்சுட்டுக்கிறேன் ரெடியாக. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. நான் வீடியோ எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் அண்ணன் பொண்ணு வந்துட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டு பில்டிங்லேருந்து வீடியோ எடுத்து போட்டுட்டா. நான் சொன்னேன், நேரத்துக்கு இவங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம எதோ சொல்ல முடியாது. லைட்டாக உருட்டி போட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் பிச்சுன்னு இருக்கிறத தொட்டு பிளேட்டில் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். 4 நாளாகவே ஃப்ரை பண்ணுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு கலருதை விட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுற வீடியோவை எல்லாமே ஃப்ரை பண்ணி இப்போது மொத்தமாக போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ எங்கள் பொண்ணுக்கு நான் போட்டு தந்துனுக்கிறேன். ஒரே குஷி எங்கள் பொண்ணுக்கு. நைட்டு தானே மம்மி கேட்டேன். இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லைங்களா, இது வீட்டிலே இருந்துச்சு. பவுடரு ஒன்றுமே டென்ஷன் கிடையாது. மாதத்துக்கு 1 நான் வாங்குவேன். குழந்தைங்களுக்கு செஞ்சு தரதில்ல என்னாக்குதுங்க, வெளியே போய் சாப்பிட்டா தான் கஷ்டம். கேட்குறத வீட்டில் செஞ்சுக்கிட்டா ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.